ஆமென். நாம் ஆண்டவரை நோக்கி ஜெபம் செய்வோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதிருக்க எங்கள் அன்பின் நல்ல தகப்பனே, இந்த மாலை வேளையிலும் கூட உங்களுடைய சத்திய வசனங்களை நாங்கள் தியானிக்கிறோம். அதை கேட்ட அதன்படி நடக்கவும் நீர் உங்களுடைய திருப்பையினால் உண்டான சத்தியங்களை எங்கள் இருதயம் படங்களை எழுதுவதற்கு இருக்கிறீர்கள். கேட்கின்ற ஒவ்வொருவரும் உங்களுடைய சத்திய வசனத்தை உட்கொள்வதற்கு இருக்கிறீர்கள். அருமை ரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஜீவனுள்ள நடனப்படுகிறேன். ஆமென். இந்த நாளிலும் கூட வெள்ளிக்கிழமைக்கும் மாலை ஆராதனையிலே நாம் ஒருமுகமாக தேவனுடைய சமூகத்தை நோக்கி பார்க்க நாம் இடத்தில் கூடியிருக்கின்றோம். அனைவருக்கும் கிடைக்கிறார் வாக்கியம், தேவனுடைய வார்த்தையை கேட்கின்ற வாக்கியம். அனைவருக்கும் கிடைக்கிறார் ஒரு சாக்கியம், தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கின்ற ஒரு சாக்கியம் தேவ வார்த்தையினால் உண்டாகிறது. நாம் வாசிக்க கேட்ட நற்செய்தி பகுதியில் கூட சில நிலங்களிலே விதைக்கப்பட்ட விதைகளின் கோவைகளை குறித்து நாம் வாசிக்கின்றோம். நல்ல நிலத்தில் விழுந்த விதைகள் அது எத்தனை மடங்காக அது இருதயத்திலே விதைக்கப்பட்டு அது எத்தனை மடங்காக பழுகிறது என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். அந்த நிலம் என்னும் அந்த ஒரு விஷயமானது நம்முடைய சரீரத்திலே இருக்கின்ற தேவன் தந்த இருதயத்தை தான் குறிப்பிடுகிறது. அப்படியாக தேவனுடைய வார்த்தை என்பது நாம் மாத்திரமல்ல நம்முடைய ஆத்மாவை பிழைப்புகிறதாகவும் இருக்கின்றது. யோசுவாவின் புத்தகம் 3வது அதிகாரம் 9வது வசனத்தை பார்க்கின்ற பொழுது யோசுவா இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, நீங்கள் இங்கே சேர்ந்து உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தைகளை கேளுங்கள் என்றான் என்று எழுதியிருக்கிறது. தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தை என்பது பராக்கிரமம் உள்ள வார்த்தை. அந்த வார்த்தையை மோசேயினிடத்திலே 10 கட்டளைகளாக தன்னுடைய சொந்த விரலினால் கடவுள் எழுதி அதை கொடுத்து அதை சுமந்து செல்வதற்கென்று சிலரை தெரிந்தெடுத்து அதை சுமந்து செல்லும்படியாக கட்டளையை கொடுக்கின்றார். அந்த உடன்படிக்கை பெட்டியை கர்த்தருடைய வார்த்தை உள்ள அந்த பெட்டியை சுமந்து கொண்டு வருகின்ற பொழுது அது எவ்வளவு மகிமையாக அவர்கள் அதை அனுசரித்தார்கள், அதை ஆசிரித்தார்கள் என்று சொல்லி வேதம் தெளிவாக சொல்கிறது. அதிலும் சில வசனங்களை நான் வாசிக்கின்றேன். யோர்தான் அறுப்பு காலம் முழுவதும் கரை புரண்டு போகும் பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்களின் கால்கள் தண்ணீரின் ஓரத்தில் பட்டவுடனே மேலே இருந்து ஓடி வருகிற தண்ணீர் நின்று சாத்தானுக்கு அடுத்த ஆதாம் ஊர் வரைக்கும் ஒரு புயலாக புரிந்தது என்று சொல்லி வேதம் சொல்கிறது. கர்த்தருடைய வார்த்தையின் வல்லமை அதை சுமந்து கொண்டு வருகிறவர்களின் மேலேயும் இறங்கி இருக்கிறது என்பதை இந்த வார்த்தை நாம் தெளிவாக சொல்கிறது. பல நேரங்களில் ஆலயத்திற்கு நாம் பரிசுத்த வேதாகமத்தை கடவுளில் தூக்கி கொண்டு வருவதையே
இருக்குது. அப்படிப்பட்ட தேவனை நாம் ஆராதிக்கின்ற நேரத்திலே நாம் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம், நாம் அவருடைய வார்த்தை திறந்து வருகின்ற அந்த ஒரு நாவின் சுவாசத்தினால்தான், அந்த ஒரு வாயிலிருந்து பிறந்த சுவாசத்தினால்தான் இன்று நாம் சுவாசித்துக் கொண்டிருக்கிறோம். அவருடைய வாயிலிருந்து வந்த இந்த சுவாசம் இன்றைக்கு எனக்கு இருக்கிறது என்று சொன்னால், இந்த சுவாசம் எனக்கு இருக்கும் வரையும் நான் என்னுடைய நாவை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். தேவனுடைய வார்த்தையை கேட்கின்ற பொழுது, தேவனுடைய வார்த்தை எனக்கு பிரதிபலிக்கின்ற பொழுது, தேவனுடைய வார்த்தையை மாத்திரமே பேசுகிறவர்களாக நாம் இருக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 10வது அதிகாரத்தை எடுத்து வைத்துக் கொள்ளலாம். அதை அருமையாக தேவனுடைய வார்த்தையை குறித்து மிகவும் அருமையாக சொல்லப்பட்டிருக்கிறது. 10வது அதிகாரம் 19வது வசனத்திலே சொற்களின் மிகுதியா பாவம் இல்லாமல் போகாது என்று சொல்லி, தேவனுடைய வார்த்தை என்பது நாம் இருதயத்திற்குள் உண்மையாகவே நிலைத்திருக்கிறது என்று சொன்னால், ஒரு வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் தேவ வல்லமையினால் நிறைக்கப்பட்ட ஒன்றாக இருக்கும். தேவனுடைய வார்த்தை நமக்குள் உறுதியாக இருக்குமே என்று சொன்னால், நாம் எந்த ஒரு வார்த்தையும் யோசித்து பேசுகிறவர்களாக இருக்கும். இந்த வார்த்தையினால்தான் உலகம் உண்டாகிறது, வார்த்தையினால்தான் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது, அந்த வார்த்தையினால் தான் நாம் கூட சுவாசித்துக் கொண்டு இருக்கிறோம். அதிலும் மேலாக அந்த வார்த்தை தான் மாம்சமாகி நமக்கு சிலுவையிலே அவர் சிலுவையை வளைத்து அவருடைய எல்லாமான ரத்தத்தின் கடைசி சொட்டு வரையும் அவருடைய இடத்தை சிந்தி அவரை எல்லாவற்றையும் அப்பிட்டு கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால், அவருடைய அன்பு எவ்வளவு பெரியதாக இருக்கிறது. அவர் சொல்லுகிறார், என்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியுங்கள், உங்களுடைய இருதயம் என்னும் பலகையிலே என்னுடைய வார்த்தையை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். பிசாசானவன் எவரை விடுதலாமோ என்று எச்சிக்கிற சிங்கம் போல வகை தேடி அழைக்கின்ற பொழுது, அவருடைய வார்த்தையானது பிசாசுடைய செயல்களை விட்டு நம்மை வெளியே கொண்டு வருகின்ற ஒரு வல்லமையை நமக்குள்ளாக கொடுக்கிறது. பிசாசானவன் எங்களுக்கு வரும்பொழுது முதலாவது நம்முடைய நாமத்தை எடுத்துக் கொள்கின்றவராக இருக்கிறான், முதலாவது நம்முடைய சிந்தனையை எடுத்துக் கொள்கின்றவராக இருக்கிறான். நம்முடைய இருதயத்திலிருந்து வருகின்ற ஒரு மனிதர்களை தீர்க்கப்படுகின்ற ஒன்றாக இருக்கின்ற பொழுது, கிறிஸ்தவ வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒன்று மனிதர்களுக்கு தேவனால் அருந்தப்பட்ட இந்த நாமம். இதே நாமனால் நாம் துதிக்கின்றோம், இதே நாமனால் நாம் அவரை பாடுகின்றோம், இதே நாமனால் அவரை ஓயாமல் நாம் நினைக்கிறோம், அவரை பற்றி பேசுகிறோம், அவருடைய புனிதமுள்ள நாமத்தை நாம் பறைசாற்றுகிறோம். அப்படி இருக்கின்ற பொழுது நாம் எப்படிப்பட்ட பரிசுத்தமுள்ள நாமை நாம் பெற்றிருக்க வேண்டும். அவருடைய வார்த்தையை நாம் கேட்கின்ற பொழுது எப்படிப்பட்ட பரிசுத்தமுள்ள வார்த்தைகளை நாம் பிரதிபலிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஒரு அருமையான ஒரு கழுதை ஒன்றை வளர்த்தார். அந்த கழுதை வளர்க்கும் பொழுது 2 வார்த்தைகள் சொல்லிக் கொடுத்து வளர்த்திருக்கிறார். ஐயோ என்று சொன்னால் நிற்கும், அப்பாடா என்று சொன்னால் ஓடும். ஐயோ என்று சொன்னால் நிற்கும், அப்பாடா என்று சொன்னால் ஓடும். அந்த கழுதை அவர் வளர்த்து அதை பராமரித்து உணவளித்து எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொண்டு வந்திருக்கிறார். ஒரு நாள் அவருடைய மனைவி அந்த கழுதை இடத்தில் கொடுங்கள், நான் அதை கூட்டிக் கொண்டு கடைப்பகுதிக்கு சென்று வருகிறேன் என்று சொல்லி அவரிடம் கேட்டார். உடனே அந்த மனிதர் கழுதையை அவர்கள் கையிலே கொடுத்து, மனைவி கையிலே கொடுத்து 2 வார்த்தை மாத்திரம் ஞாபகம் கொடுத்து, ஐயோ என்று சொன்னால் நிற்கும், அப்பாடா என்று சொன்னால் ஓடும் என்று சொல்லி இவரும் எடுத்துக்கொண்டு கடைவீதிக்கு செல்லாமல் சற்று சுற்றுப்பயணமாக சென்றவர்களாக அந்த கழுதை மேல் ஏறி ஐயோ என்று சொல்வதா அப்பாடா என்று சொல்வதா என்பதை யோசித்து வருவதை நினைத்துக் கொண்டு அப்பாடா என்று சொல்லியிருக்கிறார். உடனே அந்த கழுதை ஓடத்தை வழங்கி சென்று கொண்டே இருந்தது. இந்த கழுதையுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்திருக்கிறது என்று சொல்லி இவரும் மகிழ்வாக அவர் அதன் மேலே ஏறி போய்கொண்டிருக்கிறார். அந்த
உருண்டு ஓடினார். அது மேல் அமர்ந்திருந்த எஜமானியும் உருண்டு ஓடினார். நினைத்து பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்றால், சரியான வார்த்தைகளை நாம் காதுகளில் கேட்டிருந்தால், அந்த கழுதைக்கு தூண்டப்பட்டிருந்தால், அந்த கழுதை அந்த சரியான வார்த்தையினால் அந்த எஜமானியின் உயிரை காப்பதற்கும் அந்த கழுதையின் உயிரும் காப்பாற்றப்பட்டது. ஆனால் நடந்தது, தவறான ஒரு வழியை சொல்லிக் கொடுத்து, தவறான வார்த்தைகளை கற்றுக் கொடுத்து, அதன் வழியிலேயே அந்த கழுதையை நடத்தி வரும் பொழுது, அந்த இடத்திலே ஒரு முரண்பாடு ஏற்படுகின்ற பொழுது, சரியான ஒரு ஆசிரியரும் சரியான ஒரு போதக தன்மையுடைய கழுதைகளுக்கு இல்லாத ஒரு அந்த கழுதையுடைய திருப்பதிகளை மாற்றிக்கொண்டது. இன்றைக்கு தேவன் கொடுத்திருக்கின்ற ஒரு வசனம், வல்லமையுள்ள ஆவியின் வசனம், வல்லமையுள்ள ஆவியின் பட்டை. இந்த வசனத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். அதை நாம் சரியான முறையில் நாம் கேட்கிறோம் என்று சொன்னால், நிச்சயமாக நம்முடைய ஆவியை ஆத்துமாவை நிரூபிக்கின்ற ஒன்றாக இருக்கும். நாம் அதை சரியான விஷயத்தை நாம் சரியான நேரத்தில் அதற்கு கீழ்ப்படியவில்லை என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையும் இந்த கழுதையின் வாழ்க்கையை போலதான் நாம் வழிகடுமாறி விலை கடுமாறி போகின்ற ஒன்றாக இருக்கும். இன்றைக்கு நாம் இந்த உலகத்திலே எல்லா விதத்திலும் காப்பாற்றப்பட்டுக் கொண்டிருப்பது அவருடைய சுத்த கிருபையினால், அவருடைய சுத்த வல்லமையின் ஆவியின் பட்டயத்தினால். அவர் நமக்கு மாம்சமாகி அவருடைய பூமியில் வரும்பொழுது அவர் நமக்கு நாம் சிந்தின ஒரு மொத்த ரத்தத்தையும் கூட நாம் கொடுத்து நம்ம மீட்டு எடுத்திருக்கிறார் என்று சொன்னால், அவர் நம் மீது வைத்திருக்கிறவரே கிருபையான அன்பினால். இன்றைக்கு அந்த அன்பினால் அந்த மாம்சமான வார்த்தை பரிசுத்த ஆவியின் மூலமாக நம்முடைய இருதயத்திலே என்றென்றைக்கும் தங்கும்படியாக வந்திருக்கிறது. நம்முடைய இருதயத்திலே தங்குகின்ற பொழுது சத்திய வசனம் செயல்படுவதற்கு நாம் நம்மை தேவ வார்த்தைக்கு உள்ளாக நாம் கொடுக்கப்பட வேண்டும். நல்ல நிலத்தில் விழுந்த விதை நாம் எப்படி பல மடங்காக அது பலனை தந்ததோ, நம்முடைய இருதயத்தில் அந்த வார்த்தையாக விழும் பொழுது நேர விதத்தில் நமக்கு பலனை நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலைகளிலும் எல்லா நேரங்களிலும் நாம் யோசித்து பார்க்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம், நான் கர்த்தருடைய வசனத்துக்கு நான் கீழ்ப்படுகிறேன், கர்த்தருடைய வார்த்தையை கீழ்ப்படுகிற அவரை தூஷிக்காம நான் என்னுடைய நாவினால் அவரை நான் பாதுகாக்கிறேன். ஏனென்றால் தேவ வார்த்தையானது நம்முடைய வாயில் இருக்கிறது. நாம் ஒவ்வொரு முறையும் மற்ற பிள்ளைகளில் பேசும்பொழுது தேவனுடைய நாமத்தை உச்சரிக்கிறோம். அப்படிப்பட்ட இந்த நாளை நாம் பரிசுத்தமாய் போட்டுக் கொண்டிருக்கிற பொழுது நம்முடைய ஆத்மாவும் பாதுகாக்கப்படுகிறது. அதை கேட்கின்ற காதுகளுடைய மற்றவர்களை பாதுகாக்கின்றது. எல்லா விதத்திலும் கர்த்தர் இந்த வார்த்தையில் நம்முடைய இதயத்தை நிலைத்திருக்க செய்கிறார் என்று சொன்னால், அது நாம் பெற்றிருக்கிற விளைவிற்காக கொள்ளலாம். ஒவ்வொரு முறையும் நாம் யோசித்து பார்க்கிறோம். ஒவ்வொரு முறையும் அவருடைய வழியை நடப்பதற்கு உதவியாக ஒன்று இந்த கர்த்தருடைய வார்த்தை. இதை நாம் பின்பற்றுவோம், இதை நாம் கடைபிடிப்போம். இதை மேற்கொண்டு நாம் இதன்படி நாம் நம்முடைய நாமையும் காத்துக்கொள்வது, நம் சரீரமும் காத்துக்கொள்ளப்படும். பரிசுத்த ஆவியினாலே நாம் பலனடைந்து எல்லாவற்றையும் செய்ய பலன்கள் என்று சொல்லி கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் பிரியமாய் இருந்த அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கின்ற பொழுது நாம் வாக்கியம் வருவதாக கர்த்தருடைய வார்த்தைகளை ஆசீர்வதித்து நம்முடைய இருதயங்களை ஏற்படுத்த செய்து காப்பார்கள். ஆமென். கர்த்தருடைய வார்த்தைகளை ஜெபம் செய்வோம்.
உங்களுடைய வார்த்தை எங்கள் இருதயத்தை நீ தந்த அன்பினை என்றென்றைக்கும் நினைப்போடு வளராமல் எங்கள் இருதயம், எங்கள் சரீரம், எங்கள் ஆத்மா முழுவதிலும் என்றென்றைக்கும் புரிந்துள்ளதாக இந்த பரிசுத்த ஆவியானவர் எங்கள் இருதயம், ஆவியானவர்